ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பெண்கள் எல்லாத்துக்குமே மிகவும் பயனுள்ள வகையில் ஒரு சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன்னா நம்ம கண்களில் எல்லாமே தண்ணி வரும். அதுக்கு சின்ன வெங்காயத்தை ஒரு பவுலில் போட்டு அதில் கொஞ்சமாக பச்சை தண்ணியை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. இப்போ 5 நிமிஷம் கழிந்ததுக்கப்புறம் நம்ம இது உரிக்கும் பொழுது நம்மளுக்கு ஈஸியாக உரிக்க முடியுது பாருங்கள். நம்ம கண்களுக்கு எந்த விதமான ஒரு எரிச்சலும் இல்லாமல் எவ்வளோ அருமையாக ஈஸியாக உரிச்செடுக்கலாம் பாருங்கள். அந்த தோலுமே முழுமையாக வந்துடுது. சில டைம் நம்ம உரிக்கும் பொழுது நம்மளுக்கு அரைக்குறையாக அந்த தோலோடு சேர்த்து வெங்காயத்தையும் எடுத்துருவோம் கத்தி யூஸ் பண்ணி எடுக்கும் பொழுது. இப்போ பாருங்கள், கத்தியில் லேசாக கட் பண்ண உடனே கையிலேயே நம்ம எவ்வளோ அழகாக அப்படியே மொட்டாக உரித்து எடுத்துடலாம் பாருங்கள். இதே மாதிரி பூண்டையும் நம்ம உரித்து எடுக்கலாம் ஈஸியாக. பூண்டை பல்லாக எடுத்துட்டு அதில் வெது வெதுப்பான தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம இதை உரிக்கலாம். நம்ம பூண்டு உரிக்கும் பொழுது நம்மளுடைய விரல் எடுக்கிறதுல அது நகத்துக்கும் அந்த விரலுக்கும் உள்ள அந்த பகுதியில் நம்மளுக்கு ரொம்பவே எரிச்சல் எடுக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்மளால் உரிக்க முடியுதுன்னு. நீங்கள் சின்ன வெங்காயம் உரிக்கும் பொழுது அந்த உரிச்சிட்டு அந்த தண்ணி இருக்கும் இல்லைங்களா, பச்சை தண்ணியில் போட்டு வைக்கிறோம். அந்த உரித்து அந்த தோலோடு கொஞ்ச நேரம் தண்ணியில் வச்சுட்டு அதை நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தும் பொழுது செடிகளும் நல்லா வளரும். அது ஒரு இயற்கையான உரம். நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். நீங்கள் வெங்காயத்தையும் பூண்டையும் உரிக்கிறதுக்கு இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டை இந்த மாதிரி நம்ம உரித்து ஒரு வாரத்துக்குள்ளதை டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. ஏன்னா டெய்லியுமே நம்ம எல்லா விதமான குழம்பு வகைகள் எல்லாத்துலேயுமே நம்ம பூண்டு யூஸ் பண்ணுறோம். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுண்டல் ராஜ்மா எதுனா ஆகட்டும், அதை நம்ம நைட்டே ஊற வைக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா எப்படி ஈஸியாக ஊற வைக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறேங்க. காலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி நம்ம நல்லா கழுவிட்டு ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு நல்லா சூடான தண்ணியை ஊற்றிடலாங்க. நல்லா கழுவிடுங்க. கழுவினதுக்கப்புறம் ஹாட் பாக்ஸில் போட்டு இந்த மாதிரி சூடான தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம நைட்டே ஊற வைக்கலைனாலும் காலையில் இந்த மாதிரி எந்திரிச்சோன்னா முதல்ல இந்த செஞ்சோம் அப்படின்னா 1 மணி நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னாலே நல்லா ஊறிடுங்க. குழம்பு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது அந்த காஞ்ச பீன்ஸ் ராஜ்மான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது எதுனாலுமே இந்த மாதிரி காஞ்ச பொருள் நிறைய அவரை வகைகள் எல்லாம் இந்த பீன்ஸ் வகைகள் எல்லாம் இந்த மாதிரி காஞ்சது இருக்கும். அது எல்லாத்தையும் மொச்சக்கொட்டையாகட்டும் பட்டாணி ஆகட்டும் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம காலையில் நல்லா கழுவிட்டு சுடுதண்ணியில் ஊற வச்சோம் அப்படின்னா 1 மணி நேரத்தில் சூப்பராக நம்மளுக்கு ஊறிடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பக்கோடா முறுக்கு எல்லாம் சுட்டதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் மீதி இருக்கும். அந்த எண்ணெயில் அந்த டேஸ்ட் இருக்கும். அதை நம்ம குழம்புக்கெல்லாம் பயன்படுத்தும் பொழுது அந்த டேஸ்ட் வரும். அந்த பக்கோடா டேஸ்ட்டு அதெல்லாம் வரும். அதுக்கு அந்த எண்ணெய் கொஞ்சமாக எடுத்து நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதை எடுத்துகிட்டு அதில் ஒரு சின்ன பீஸ் புளியை போட்டுடலாம். புளியை போட்டு கொஞ்சம் நேரம் பொரிக்க விடலாம். நம்ம அந்த எண்ணெய் மேலேயே மறுபடியும் எண்ணெய் ஊற்றி பலகாரம் எல்லாம் சுடுறதில்ல. பலகாரம் சுட்ட எண்ணெயை சீக்கிரமாகவே நம்ம தீத்துருவோம். அந்த வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி புளி போட்டு எடுத்திங்கன்னா எண்ணெயும் நல்லா க்ளீன் ஆகிடுங்க, வாசனை இல்லாமல் ஆகிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா பூண்டு நம்ம அப்படியே வச்சோம்னா ஒரு மாதிரி பொசன்னு போயிடும். இல்லைன்னா மேலே முளைச்சி வந்தாலே அது ஒரு மாதிரி இதாகிடும். அதுக்கு அந்த பூண்டில் இருக்கிற வேர் பகுதி இருக்குது இல்லைங்களா, அதை லேசாக தீயில காட்டி வாட்டி எடுத்துடலாம். அந்த வேர் இருக்கிறதுனால தான் அது முளைச்சி வருது. இப்போ அந்த வேர் எல்லாத்தையுமே நம்ம கருக விட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ட்ரேயில் இல்லைன்னா பழைய டப்பா இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா அகலமானது, அதில் லேசாக உப்பு போட்டுக்கலாம்.
வெங்காயம்லாம் பார்த்தாலே தெரியும். கொஞ்ச நாள் நீங்கள் வச்சிங்கனாலே பூண்டாகட்டும் வெங்காயமாகட்டும் மேலே வந்து அப்படியே முளைச்சி வந்துடும். இப்போ இந்த கரிஞ்ச அந்த பகுதி இருக்கு இல்லைங்களா, அது உப்பில் படுற மாதிரி வச்சு இந்த மாதிரி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா இதை வந்து நீண்ட நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. அடுத்தது இப்போ நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க, ஹெல்த்தியான ரெசிபி. அதற்கு கொஞ்சமாக ரவை எடுத்து அதை வறுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரவையை வறுத்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் ரவையை வறுக்காமல் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். ரவை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக சாதம் எடுத்து அதை ஒரு மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு அதை கூட போட்டுக்கலாம். இப்போ இதோட 1 கப் அளவிற்கு ராகி மாவு சேர்த்துருக்குறேன். இப்போ களி கிண்டுறதெல்லாம் வந்து எல்லாருமே ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறாங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷத்தில், அதுவும் இந்த மாதிரி ஒரு தவாவில் ஒரு கடாய் எடுத்துட்டால் போதுங்க. அந்த கடாயில் எவ்வளோ அருமையாக ஈஸியாக களி கிண்டி எடுக்கலாம் பாருங்கள். இதை வந்து ஒரு நல்ல ஒரு மசாலா குழம்போட நான் ஒரு டபுள் பீன்ஸ் குழம்பு எடுத்துருக்கிறேன். அதோட சாப்பிட சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த பாவக்காயெல்லாம் நம்ம வாங்கினதை அப்படியே வச்சோம் அப்படின்னா பழுத்து அழுகி போயிடும் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா. நம்ம இந்த மாதிரி உள்ளே இருக்கிற விதைகளை எல்லாத்தையும் எடுத்துட்டு அதை கழுவி தண்ணியெல்லாம் வடிய விட்டு அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர் டப்பாவில் போட்டு மேலாலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு இந்த மாதிரி மூடி வச்சிட்டோம் அப்படின்னா 1 வாரம் ஆனாலுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிடணும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் வந்து கொஞ்சத்தை கட் பண்ணியும் வச்சுருக்கிறேன், கொஞ்சத்தை முழுசாகவும் வச்சுருந்தேங்க. 1 வாரம் ஆயிடுச்சு. முதல் வாரம் அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் வாங்கிட்டு வந்த காய் வச்சுருந்தேன். அடுத்த வாரம் தான் நான் எடுத்தேன். பாருங்கள், 1 வாரம் ஆயிடுச்சு எனக்கு. அடுத்த வெள்ளிக்கிழமை ஈவினிங் தான் இப்போ எடுத்தேன் நான். அந்த கட் பண்ணி வச்சதை பாருங்கள், கழுவி நல்லா தண்ணியை வடிய விட்டுட்டு ஒரு துணி மேலே போட்டு நல்லா வடிய விட்டுட்டேன். ஒரு ஹாஃப் டே வந்து அப்படியே விட்டுட்டேன். ஒரு 6லேருந்து 7 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி இந்த மாதிரி பேப்பர் டவல் போட்டு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேங்க. 1 வாரம் ஆனப்பவும் அந்த பாவக்காவும் பழுக்கலை. அது விதை இருக்கும் பொழுது தான் அந்த பழுத்து வந்து வெளியிலலாம் அழுகிடுது. கட் பண்ணி வச்சதும் நீளமாக கட் பண்ணி வச்சதும் பாருங்கள், அந்த பேப்பரை தான், அந்த பேப்பர் டவல் வந்து லேசாக நனைஞ்ச மாதிரி ஆகிருக்கு. ஆனால் நம்மளோட பாவக்காய் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. நீங்கள் இடையில அந்த பேப்பரை மாற்றணுன்னா மட்டும் எடுத்துகிட்டு வேறு பேப்பரை மாற்றிக்கலாம். அந்த பேப்பர் டவலை வந்து என்ன பண்ணலாம், நம்ம ஸ்டவ்வெல்லாம் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் தூக்கி போட வேண்டாம். இந்த டிப்பை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பாவக்காய் உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. இந்த மாதிரி வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. அடுத்த டிப்பு, இப்போ வந்து அடிக்கடி மழை பெய்யுது. இந்த மழை காலத்தில் நம்மளுடைய தீப்பெட்டியெல்லாம் வந்து நமுத்து போயிடுதுங்க. அதாவது தீக்குச்சியெல்லாம் நமுத்துடுச்சு அப்படின்னா நம்மளால் அதை வந்து சரியாக உரசினாலும் அது உரையாது. இந்த மாதிரி இருக்கும் பொழுது சூப்பராக ஒரு டிப்பு ஃபாலோ பண்ணி எப்போவுமே அதை நல்லா ட்ரையாக வச்சுக்கலாம். கொஞ்சமாக அரிசி எடுத்துக்கோங்க. அரிசியை வந்து அந்த தீப்பெட்டிக்குள்ளே தீக்குச்சிகளோடு சேர்த்து போட்டுருங்க. போட்டு இதை இப்படி குலுக்கி விட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஈரப்பதம் எதுவுமே ஆகாது. அந்த அரிசி எல்லாத்தையும் இழுத்துரும். இப்போ நம்ம அந்த தீக்குச்சியை எடுத்து அந்த மருந்து பகுதியை உரசினோம் அப்படின்னா ஈஸியாக உரசி எடுத்துடலாங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.